வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோனா என்ன? டாக்குமெண்ட்னா என்ன? இது 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் ஸ்க்ரீன்ல போயிட்டு விண்டோனா என்ன? டாக்குமெண்ட்னா என்ன? அப்படின்றத தியரியா பார்த்துடலாம். அப்புறம் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சும் காட்டுறேன். ஸோ இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையுமே நான் வந்து போக போக வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து விண்டோக்கும், டாக்குமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியணும். ஸோ விண்டோ அண்ட் டாக்குமெண்ட். ஸோ பேசிக்கா வந்து இந்த விண்டோ, டாக்குமெண்ட் இது 2மே வந்து என்ன அப்டின்னா, இந்த டாம்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்டின்னு சொல்லிட்டு, இது 2த்துக்கும் வந்து இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, பேசிக்கா வந்து வெப் பேஜ வந்து இன்டராக்ட் பண்றதுக்கு தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம வந்து இது யூஸ் பண்றோம். ஸோ இது 2மே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மாரி தான் இருக்குமே தவிர்த்து, பட் ஆனா வேற வேற பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அது 2த்தையுமே என்ன அப்டின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விண்டோ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்டின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ விண்டோ ஆப்ஜெக்ட். ஸோ இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌசர் விண்டோ இப்ப நான் இந்த ஹோல் ப்ரௌசர் இருக்குல்ல, ஸோ இது அப்புறம் வந்து இந்த குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ நம்ம அந்த ஈவென்ட் லூப்ல வந்து கால் ஸ்டாக் பத்திலாம் வந்து பேசியிருந்தோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து டாப் லெவல். ஸோ இதுதான் வந்து ஃபுல் குளோபல் கண்டெய்னர். இந்த மொத்த விண்டோவும் இருக்குல்ல, ஸோ இத தான் நம்ம வந்து இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணணும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதுதான் வந்து அந்த குளோபல் ஆப்ஜெக்ட் பேசிக்கா நான் அந்த சொன்ன மாரி ப்ரௌசர்ல. இது வந்து நெறைய வந்து மெத்தட்ஸ், ப்ராப்பர்ட்டீஸ், ஈவென்ட்ஸ் இதெல்லாம் வந்து குடுக்கும். நமக்கு எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ப்ரௌசரோட இன்டராக்ட் பண்றதுக்காக நமக்கு வந்து குடுக்கும். அதே மாரி இதுல வந்து முக்கியமானது வந்து விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த விண்டோ தான மொத்தமா இத கண்ட்ரோல் பண்ணும். இந்த விண்டோக்குள்ள தான் வந்து இந்த டாக்குமெண்ட்டே வந்து இருக்கு. ஸோ டாக்குமெண்ட், லொகேஷன், நேவிகேட்டர், ஹிஸ்டரி நெறைய இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் இப்ப பேக் ஸ்பேஸ் அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஹிஸ்டரி இதுக்கு முன்னாடி என்ன போயிட்டு வந்திருக்கு அப்படின்றது. இந்த நேவிகேட்டர் வந்து இதுக்கப்புறம் நம்ம எங்க ரவுட் ஆகணும் அந்த மாரி விஷயங்கள். லொகேஷன் வந்து எங்க இருக்க, இந்த மாரி இந்த மேல உள்ள இப்ப இந்த இந்த பிளாக் ஸ்கிரீன் டாட் ஆப் இருக்கு அப்படின்னா, நான் இதோட பாத் எடுக்கிறது. ஸோ இந்த மாரி எக்கச்சக்கமான இதுல என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கும். ஸோ இந்த வந்து வேரியபிள்ஸ் அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபங்ஷன் வந்து டிக்ளேர் பண்றோம்ல. இப்போ வந்து குளோபலா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். இத வந்து நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா, ஸ்கோப் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இது வந்து கண்டிப்பா புரியும். என்ன அப்படின்னா, நம்ம இந்த குளோபல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளாக் ஸ்கோப் இதெல்லாம் வந்து பேசியிருந்தோம். இப்போ நம்ம வந்து வேரியபிளையோ, ஃபங்ஷனையோ நம்ம வந்து குளோபலா வந்து டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட விண்டோ ப்ராப்பர்ட்டியோட போய் சேர்ந்துரும். ஸோ இதோட காமன் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளோட இந்த விண்டோ டாட் அலர்ட்லாம் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட விண்டோ டாட் விண்டோ டாட் அலர்ட் அப்புறம் வந்து நம்ம வந்து கன்சோலு அப்புறம் லொகேஷன். ஸோ இந்த லொகேஷன்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ நம்ம வந்து என்ன வந்து யூஆர்எல் வந்து என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா செட் டைம் அவுட்டு. ஸோ செட் டைம் அவுட் அப்புறம் வந்து இன்னர் வித் அதோட ஹைட்டு, இந்த டைமென்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸ்கிரிப்ட்ல போயிட்டு கன்சோல் டாட் லாக் ஆஃப் விண்டோ டாட் இன்னர் வித் இன்னர் ஹைட்ன்றத ஃபர்ஸ்ட் வந்து 2த்தையுமே வந்து என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ நான் கன்சோல் டாட் லாக் ஆஃப் விண்டோ டாட் இன்னர் ஹைட்டையுமே நான் வந்து எடுத்து செக் பண்றேன். ஸோ இதை வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ இது 2த்தையுமே ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இதுல போயிட்டு என்னோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பார்த்தோம்னாலே தெரியும் 1536703 அப்படின்னு சொல்லிட்டு வருதா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட வந்து இன்னர் வித்தும் சரி, இதோட ஹைட்டும் சரி. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம வேற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறையவே இருக்கு. ஸோ நான் அதையுமே வந்து ஒரு ஒரு சிலது வந்து நான் காட்டுறேன். இப்போ விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்ரெஃப்ன்றதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத போய் நம்ம ப்ரௌசர்ல போய் பார்ப்போம். ஸோ என்னோட மேல இங்க என்ன பாத் இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த கரண்ட் யூஆர்எல் என்ன இருக்கோ அது வந்து இங்க வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குளோபலா வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அதுவுமே வந்து விண்டோக்குள்ள வந்துரும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நான் குளோபலா வந்து இப்போதைக்கு நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ மை வேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி ஹலோ சிடபிள்யூஏ ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் வந்து போடுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா மைவேர்ன்றது போட்டோம்னா நமக்கு வந்து கிடைச்சிரும். பட் இது இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் குள்ளார இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா விண்டோ டாட் மைவேர்ன்றத வந்து போடுறேன். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் வருதா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டும் வந்து வருது. ஸோ பேசிக்கா இது வந்து விண்டோக்குள்ள வந்து போயிருது அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ வந்து புரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த
வெப் பேஜ் இருக்குல்ல, அதாவது வந்து இந்த டாம்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ப்ரௌசர் விண்டோல வந்து கரெக்ட்டா வந்து லோட் ஆகுதா? இந்த ப்ராப்பர்ட்டி இந்த விண்டோ ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த விண்டோக்கு கீழ தான் இந்த டாக்குமெண்ட்டே வந்து இருக்கு. அத எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்டின்னா, விண்டோ டாட் டாக்குமெண்ட்ன்னு போட்டீங்கன்னா வந்து வந்துரும். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன அப்டின்னா, நம்ம அந்த HTML ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அத வந்து இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அதே மாரி நமக்கு வந்து நெறைய மெத்தட்ஸும், ப்ராப்பர்ட்டீஸும் வந்து குடுக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம அந்த வெப் பேஜ்ல உள்ள கன்டென்ட் எல்லாத்தையுமே நமக்கு வந்து குடுக்கும். இன்னொன்னு வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணலாம். இந்த எலமெண்ட்ஸ், அட்ரிபியூட்ஸ் அப்புறம் வந்து டெக்ஸ்ட் இந்த HTMLல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையோடையும் நம்ம வந்து இன்டராக்டும் பண்ணலாம். ஸோ இதோட காமன் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோல வந்து பார்த்திருப்போம். ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி அதே மாதிரி வந்துட்டு query செலக்டார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஏதாவது டெஸ்ட் கேசஸ் எழுதுறீங்க இல்ல டெஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா இந்த query செலக்டார்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எலமெண்ட்டை வந்து கிரியேட் எலமெண்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து டாக்குமெண்ட் டாட் பாடி டாக்குமெண்ட் டாட் டைட்டில் அதோட டைட்டில் என்ன வச்சிருக்கோம் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்னென்ன இருக்கு இதை வந்து எப்படி வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பாடி அதே மாதிரி வந்து டைட்டில் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம்ல. ஸோ இதை எப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். நான் இங்க போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கன்சோல் டாட் லாக் போட்டு இங்க டாக்குமெண்ட் இருக்குல்ல ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து எடுத்துட்டேன். டாக்குமெண்ட்ல நான் டைட்டில் என்ன வச்சிருக்கேன் கோடு தஸ்வின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அந்த டைட்டில் வந்து எடுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அவுட்புட் வந்து என்ன வருது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்க பார்த்தோம்னாலே தெரியும். ஸோ இந்த கோடு தஸ்வின்னு சொல்லி வந்துருது. ஸோ அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணனா இங்க எனக்கு கரெக்டான இது வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 ஏ கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க கொடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு அதோட அவுட்புட் வந்து கரெக்டா வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த டைட்டில் வந்து நம்ம ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதை ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம வந்து பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ நான் வந்துட்டு புதுசா ஏதாவது ஒரு டைட்டில் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக்குமெண்ட் டாட் டைட்டில் அப்படின்றத போட்டுட்டு விண்டோ அண்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்ம. இங்க மேலேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதோட டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நான் இந்த இடத்துல கோடு செஷன் கொடுத்துருக்கேன். பட் என்னோட கோட்ல வந்து இன்டர்னலா நான் வந்து இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதையுமே வந்து என்னால பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க எலமெண்ட்டை செலக்ட் பண்றதுனா கெட் எலமெண்ட் பை ஐடி ஏதாவது ஒரு டிவ் வச்சு அந்த டிவ் செலக்ட் பண்றதுனா நம்ம இதெல்லாம் வந்து நிறைய வந்து சிஎஸ்எஸ் வீடியோலயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ நான் அதுல வந்து டீப்பா வந்து போகல. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடி வச்சு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த இதையும் வந்து டிவ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னர் HTML ஏதாவது வேணும் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னா அதோட இன்னர் டெக்ஸ்ட் வேணும்னாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட்ல வந்து பண்ணலாம். ஸோ பேசிக்கா இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த விண்டோக்கு கீழே தான் இது எல்லாமே வரும் அப்படின்னாலுமே இந்த டாக்குமெண்ட்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நான் வந்து என்னோட மோர் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் சைடா வந்து வரும். ஸோ அப்போ விண்டோல இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுலயும் வந்து இருக்கு. பட் அதை தாண்டி இந்த டாக்குமெண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதோட டிஃபரன்ஸ் பேசிக்கா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோ வந்து எனக்கு மொத்தமா அந்த ப்ரௌசர் ஃபுல்லும் அந்த குளோபல் எக்ஸிகியூஷன் நம்ம சொல்றோம்ல. ஸோ அந்த வந்து எனக்கு ஃபுல்லுமே வந்து தந்துரும். பட் டாக்குமெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த HTML டாக்குமெண்ட் வந்து விண்டோல லோட் ஆகுதுல அதை வந்து அந்த டாம் வந்து எனக்கு தரும். ஸோ அப்போ ஹைரார்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் லெவல் இதுதான் விண்டோ தான் வந்து எனக்கு டாப் லெவல். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஹைரார்கில இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ன்றது அதோட சைல்டு தான். ஸோ அந்த விண்டோவோட சைல்டு தான் வந்து டாக்குமெண்ட்ங்கிறது. இப்போ ஸ்கோப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த விண்டோல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து குளோபல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல ப்ரௌசரோட ரிலேட்டடா இந்த அலர்ட் கன்சோல் ஸோ இந்த லொகேஷன் இதெல்லாம் வந்து என்னால வந்து இந்த ஸ்கோப் இதுல வந்து பண்ணிக்க முடியும் விண்டோல. ஸோ இதே வந்து நம்ம டாக்குமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டாம் ஸ்பெசிபிக் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளால வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கெட் எலமெண்ட் பை ஐடி query செலக்டார் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட பர்பஸ் என்ன அப்ப லாஸ்டா வந்து என்னதான் இதோட பர்பஸ் விண்டோக்கு என்ன பர்பஸ் டாக்குமெண்ட்டுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து விண்டோக்கு வந்து என்னன்னா இந்த ப்ரௌசரோட ப்ரௌசர் லெவல் டாஸ்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த அலர்ட் பண்றது, இல்ல வேற ஏதாவது இந்த லொகேஷன்ல இருந்து எடுக்கிறது, இந்த URL எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால வந்து இந்த விண்டோல வந்து பண்ணிக்க முடியும். இந்த டாக்குமெண்ட்ல அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கன்டென்ட்ட வந்து மேனேஜ் பண்றதுக்கும் சரி, அத ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கும் சரி. பேசிக்கா டாம் ரிலேட்டடா உள்ளது வந்து நம்மளால வந்து டாக்குமெண்ட்ல வந்து ஈஸியா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து விண்டோக்கும் சரி, டாக்குமெண்ட்டுக்கும் சரி உண்டான டிஃபரன்ஸ். அண்ட் இதுதான் வந்து அதோட வேலையும். அதுதான் வந்து அதால பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே நான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.